ஹலோ கைஸ், டுடே சிம்பிள் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறோம். லெட்ஸ் see. ஆயில் 2 ஸ்பூன் ஊற்றியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஆனியன் போட போகிறோம். This is called chicken gravy. This is Sunday chicken எப்படி? gravy. This is not a usual gravy. It is வெங்காயம் a very different gravy. வெங்காயம் தான் போட்டிருக்கீங்க, அதுக்குள்ளே சிக்கன் கிரேவி என்னென்ன பேஸ்ட்டு? அப்புறம் வெங்காயம் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்தே பண்ணணும். எப்பவுமே அரவிந்த் இது வந்து குக்கிங்கான இது கிடையாது, லைஃபுக்கான இது நான் பண்ண சொல்லுவேன். ஓகே ஓகே. எப்பவுமே எடுத்த உடனே நம்ம எங்க போக போறோம், என்ன பண்ண போறோம் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். கர்நாடகா பாட்டு தாண்ட மாட்டீங்க. ஏன் தாண்ட மாட்டேன்? கர்நாடகா பாட்டு தெரியல, தைரியமா தாண்ட மாட்டேன். தாண்டுங்களா? அங்க ஒரு கால் இங்க ஒரு கால். ஓகே ஓகேவா? அந்த மாதிரி என்னடா சொல்லிட்டு இருந்தேன், மறக்க வச்சுட்டேன். சொன்ன மாதிரி டார்கெட் பிக்ஸ் பண்ணிட்டு தான் ஆரம்பிக்கணும். அப்பதான் நம்ம எங்க போறோம்னு தெரிஞ்சாதானே அதுக்கு என்ன ரெடி பண்ணணும், எப்படி ப்ரிப்பேர் ஆகணும்னு தெரியும். இப்போ டார்கெட் சிக்கன் கிரேவி டார்கெட். ஓகே, நீ சிக்கன் கிரேவி மட்டும் பேசிப்போ. ஓகேவா? ஓகே ரைட். இப்போ இது ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆனியன் நல்லா, ஆனா கல்லு போடுங்க, அப்பதான் சவக்கிற மாதிரி. கல்லுப்புளியே இருக்கு. நீ காலையில இருந்து ஏன் எனக்கு முதல்ல சொல்லு. நீ கல்லுப்புல நிறைய விஷயம் கல்லுப்பு காலையில இருந்து பாருங்க. முட்டை வேக வச்சோம், இதுக்கு கல்லுப்பு போட்டா ஓடு வந்து உப்பு போடல, கல்லு போடல, ஏமாத்திட்டீங்க. அந்த போன் கால் தான் காரணம். நெக்ஸ்ட் வந்து ஆனியன் வணங்குறப்ப கல்லு போடணும். கல்லு போட்டீங்கன்னா நல்லா வணங்கிட்டு தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கறி கழுவுறப்ப கல்லு போடணும். கல்லுப்பு மஞ்சத்தூள் போட்டு கறி கழுவணும். இதுக்கெல்லாம் கல்லுப்பு யூஸ் ஆகுது. சமைக்கிறதுக்கு மோஸ்டா கல்லுப்பு யூஸ் பண்ணுங்க. நல்லது நல்லது. டிப்ஸ். இப்ப பாருங்க, நல்லா பொன்னிறமாக வந்திருக்கு. வெங்காயம் வந்துட்டு இன்னும் வரணும்டா. இது பொண்ணு, எந்த பொண்ணுடா இந்த கலர்ல இருக்குது? பொன்னிறமா வந்துருக்கு. பொன்னிறமாக வெங்காயம். அண்ணன் வந்து வரமிளகாவை 2 பிளந்து 4 போட்டுட்டு இருக்காரு. 2 பிளந்தா எப்படி 4 போட முடியும்? 2 தான் போட முடியும். 2 மிளகா போட்டாச்சு. இப்போ வந்து இதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை. நாங்கள் வந்து பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்கிறோம். பள்ளிப்பாளையம் சிக்கன்லாம் இல்லை, பொய் சொல்கிறான் அவன். வரமிளகா போட சொல்லிட்டான், பச்சை மிளகா இல்லைன்னு அதுக்கு பொய் சொல்கிறான். நம்பாதீங்க நீங்கள். கருவேப்பிலை போடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நீ சமைக்கிற, நான் சமைக்கிறேன். நீங்கள் தான் சமைக்கிறீங்க. அப்போ கம்முன்னு இருக்கு. நான் பண்ணுறது தான் சமைக்கிறேன். தான் பண்ணணும். இஞ்சி பூண்டை போடாமல் பண்ணிக்கிட்டு இருக்கான். டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். இஞ்சி பூண்டு இதுக்கப்புறம் போட்டுக்கலாங்க. என்ன அதெல்லாம் போடணும். இதுக்கப்புறம் கறியை போட்டு கூட இஞ்சி பூண்டு பேசுவோம். நீ அதான் நீ செய்யறது இது நல்லா இருக்க மாட்டேங்குது. அண்ணன் தின்னுட்டு ஹாஸ்பிட்டல் போயிடுறாரு. ரூமுக்கு வர்றது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து விழுது. நல்லா விழுது, கீழே நல்லா விழுது. இஞ்சி போட்டு பேஸ்ட் விழுது. நான் எப்பெல்லாம் மருதாணி வைக்கிறோம் அப்போதான் வீடியோ எடுக்க வருவான். மறுநாளத்துல உன் ஒய்ஃப் இந்த வீடியோ பார்த்து மருதாணி கையோட சம்சங் வீடியோ பார்த்து யாரோ பொண்ணு கூட லிவிங் டுகெதர்னு சொல்ல போதே மாட்டை போராடிவார். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சிருக்காங்க காலையில் பல்ல எடுக்கிறதுக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, குளோகெட் பேஸ்ட்டு இப்படி இருக்கும். உப்புமா மாதிரி இருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் அதை போடணும். இருங்க, இன்னும் ஹீட் ஆகி அதை நல்லா. இந்த அடுப்பு எப்போ ஹீட் ஆகுது? ஃபாஸ்ட்டாக வைங்க. பாருங்க, அடுப்பு நல்லா ஃபாஸ்ட்டாக தான் இருக்கு. ஃபாஸ்ட்டாக இல்லைடா, அது ஸ்லோ ஹை டெம்பரேச்சரில் வச்சுக்கணும். ஸ்லோ ஹை. இன்னொரு கண்டிப்பாக ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஆகும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வணங்குறதுக்கு. தென் வந்து சிக்கன். தக்காளி போடவே இல்லையே சார். எப்போ தக்காளி வணக்கிறப்பயே போட்டிருக்கணும், மறந்துட்டோம். ஃபர்ஸ்ட் இஞ்சி பூண்டை போட்டு அப்புறம் அது நல்லா இதானதுக்கப்புறம் வெங்காயம். இங்கே பாரு இப்படி இருக்கும். இப்படி எங்கேயாவது குழம்பு வச்சு நீ பார்த்துக்கிறியா? இப்படி கோயம் வெங்காயத்தை. இது வந்து இப்ப வந்து இப்படி இருக்கு. ஆனா வந்து சிக்கன் போட்டு அதெல்லாம் ஆகும். அது ஆகும். நீ சொல்றது கரெக்ட் தான், தப்பு கிடையாது. எப்படி தெரியுமா பண்ற? தலைகீழ இருந்து வந்து நிக்கிற. எப்படி பண்ணாத தலைகீழ இருந்தா இது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி யாராவது எந்த யூடியூப் வீடியோல இப்படி காட்டு இந்த மாதிரி இருக்குதுன்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. லைக் 1 by 1 நாங்க பண்ண process கரெக்ட்டா தப்பு மட்டும். கடுகே போடல ஃபர்ஸ்ட், சோம்பு போடல, அந்த பட்டை எல்லாம் போடல. சோம்பு வந்து நாங்க தேங்காய்ல போட்டு அரைச்சி கட் போடுறோம். அது தவறு. அது உடனே வேகாது. அதுதான் ப்ரொசீஜர். நீங்க வந்து ரைட்டா ராங்கா மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. தப்பு. நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இருக்கு. இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் வந்து வாசம் உங்களுக்கே வரும்னு நினைக்கிறேன். வராது, இன்னும் எனக்கே வரல. அது எப்படி அவங்களுக்கு வரும்? அவங்களாம் பக்கத்தில் வீடு கட்டுறவங்கலாம் திட்டுறீங்க. ஏன்னா நீ இந்த 1.5 சிக்கனை குழம்பு வைக்கிறதுக்கு
ஓகே. தக்காளி வணக்க மறந்துட்டனால தக்காளி வந்து நாங்கள் அரைச்சி ஊற்ற வரோம். தப்பெல்லாம் சொல்லாதா? சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. சாரி ஃப்ரெண்ட்ஸ். எந்த குக்கிங் வீடியோ தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி ஒத்துக்கிறாங்களா? நம்ம நேர்மையாக இருக்கணும். நல்லா இருக்கு. தக்காளி வந்து லைட்டாக மிக்ஸியில் அடித்து மிக்ஸ் பண்ணியாச்சு. பட் நல்லா வணக்கம் வந்தான்னு தெரியல, பார்க்கலாம். கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் சிக்கன் போட்டுக்கணும். என்ன சொல்கிறேன், இதுக்கு உப்பு போகணும். கல்லுப்பு இப்போ லாஸ்ட்டாக குழம்பு போட்டுக்கணும். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தக்காளி மிக்ஸ் ஆகி நல்லா வந்து பூரி மசாலா மாதிரி வந்திருக்கு. இதில் வந்து நாங்கள் சிக்கனை போட போகிறோம். சிக்கன் கிரேவி நல்லா வரும்னு நினைக்கிறேன். பாருங்க, கலரில் தெரியாமல் தெரியல. இப்போ பாருங்கள், பூரி மசாலா மாதிரி இருக்குது. பட் பூரி மசாலா இல்லை, சிக்கன் மசாலா. பேசிட்டு தான் சொன்னேன்ல, வாய்ஸ் நல்லா தான் பேசுறது, பேசுறது நல்லா. சரி, நல்லா பேசுங்க. ஆனால் உங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, காசு கொடுத்து வாங்குறீங்களான்னு தெரியல. ஏய், அதெல்லாம் சொந்த உழைப்புடா, தானா சேர்ந்த கொட்டுண்டா. நல்லா பேசுறீங்கன்னு வேறு சொல்கிறாங்க. எல்லாம் நம்ம எப்பயுமே நமக்கு வர்றதே அது ஒன்று தான், பேசுறதுதான். அதையும் ஒழுங்கா ஒன்றும் இல்லை. எத்தனை பேர்ட்டு எப்படி பேசியிருக்கீங்க? நம்மலாம் கவுண்ட்லெஸ். பேச ஆரம்பிச்சோம்னா முக்கியமாக சொல்லணும்னா இவருக்கு நிறைய கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் இருக்காங்க. எஸ், அது வந்து சில பேர் என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி கேட்டாங்க, ஏன் வீடியோ போடுறதில்ல, அவர் நல்லா ஜாலியாக பேசுறாரு அப்படின்ட்டு. கேட்டவங்களாம் அங்கேயே நின்று சொல்லு. லைஃபுக்குள்ளலாம் என்ட்ரு நினைச்சாங்கன்னா வேற மாதிரி மணி. ஆல்ரெடி லைஃப் அவங்களுக்கு கிடைச்சிச்சு. உங்கள் வீடியோவை வந்து ஆடியன்ஸ் தான் பார்க்குறாங்க. ஓ அப்படியா? அப்படின்னா நோ ப்ராப்ளம், ஆல் தி பெஸ்ட். அவ்வளோதான். இது கொஞ்ச நேரம் தேங்காய் சொல்லணும், கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு நல்லா வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்துட்டு நல்லா வந்து கொதிக்குது. ஒரு தண்ணி ஆட்டணும், மசாலா போடணும். இது வந்து இன்னும் மிளகாத்தூள் போடணும். மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போடணும். பார்த்துக்கா, அப்புறம் நீ சொல்லக்கூடாது. ஓகே, சுற்றி போடுங்க. வேற இன்னொன்று போடுங்க, இன்னொன்று அரை போடுங்க. போதுமா? போதுமா? கொத்தமல்லி போடணுமா? ஏய், சிக்கன் மசாலா போடணும். கொத்தமல்லி போட்டால் ஒரு மாதிரி டேஸ்ட் வேறு மாதிரி. ஏய், போடணும்டா கொத்தமல்லி தூள், மெண்டல். சரி போடுங்க கொத்தமல்லி. இன்னும் போனா போதுன்னு சொல்ற. கொத்தமல்லி 2 ஸ்பூன் போடணும். 2 போடுறோம். இன்னொன்று போடுங்க, அரை போட்டுருங்க. கொத்தமல்லி 2 போடணும். ஈஸ்ட் அந்த ரேஷியோ கணக்கு இருக்கு. ஈஸ்டா? 1:2:3 சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ரேஷியோ கணக்கு இருக்கு. ஏய், சிக்கன் மசாலா தென் ஃபைனலி லைட்டாக போட்டுக்கோங்க சிக்கன் மசாலா. ஏன்னா நம்ம பண்ணுற குழம்பே வந்து ரொம்ப டேஸ்டாக, அதனால சிக்கன் மசாலாங்கிறது ஒரு அட்வான்ஸ் லெவல். அது நமக்கு எல்லாமே டேஸ்ட்டு. உப்பு வந்துருச்சு, அரைந்தோட ஃபேவரட் வந்துருச்சு, கல்லுப்பு. அள்ளி போறாரு. ஒன்றும் தேங்காய் ஊற்றணும், நிறையா இருக்கு. எவ்வளோ வேலை இருக்குது. தக்காளி போட்டு வச்சுக்கணும். இதே பட்டாளி சாப்பிடும் போது நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ அப்படியே மஞ்சள் வந்து ரெட்டாக மாறுபாருங்க. என்னங்க மிளகாத்தூள் வாசடி, இது சக்தி மசாலா, சக்தி மிளகாத்தூள். அது வாங்கி யூஸ் பண்ணுங்க. ஆச்சி வந்து சரியில்லை, ஆச்சி வந்து சரியில்லை. சக்தி மசாலா தூள் வாங்க. மிளகாத்தூள் செத்தான் ஆச்சிக்காரன் போடுறான். அவன் என்னத்த போனான், உண்மையை சொன்னான். உண்மையை உறக்க சொன்னோம் நாங்க. இப்படி சொல்லி தான் அடி வாங்கி நிற்கிறேன் எல்லா இடத்துலயும். உண்மையை உறக்க சொல்றேன்னு. பிகாஸ் ஆஃப் நாங்க ஒரு பர்டிகுலர் கட்சியில இருந்து வந்திருக்கோம். ஓகே, உண்மையை ஊருக்கு உறக்க சொல்லுவோம், நீதிக்காக போராடுவோம். உங்களுக்கே இப்போ 10 பேர் போராட வேண்டியதா இருக்குது, நீங்க நீதிக்காக போராடுறீங்களா? அரவிந்த் அடிச்சு சொல்றேன். அரவிந்த் ஆசமா இருக்காங்க. மசாலாவோட மிக்சிங் வீடியோ லைவ்லேயே தெரியுது, வேற லெவலில் வந்துட்டு இருக்கு. அந்த ஃபினிஷிங் லெவலுக்குள்ள தான் இருக்கு. இந்த சிக்கன் வந்து கிரேவி வந்து சூப்பராக வரும்னு நினைக்கிறேன். லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிடலாம். அது தண்ணி தண்ணி வரும். அண்ணன் கையில ஊத்துறோம் பாரு, இந்த பக்குவத்துக்கே வந்து அப்படி இருக்கும். பட் அதுக்கு முன்னாடி கையை சானிடைஸ் பண்ணோம். அரவிந்தோட கை சானிடைஸ் பண்ணல, தான் பண்ணிருக்கேன். அதாவது நான் பண்ணிருக்கேன். அதனால அவர் குழம்புக்கு உண்மையை ஒத்துக்கணும். கரெக்ட். நல்லா
அரவிந்த் என்ன பண்ணுவோம்னா, ஐயோ வேணா தெரியாம பண்ணிட்டேனா கையை கழுவாமேன்னு சொல்லிட்டு சானிடைசரை குழம்புல ஊற்றிடுவான். அப்படிதான் இப்போ சொன்ன எல்லா ஐடியாவும். எண்ணெய் இல்லையாடம்னா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு வதங்கினதுக்கப்புறம் அது மேலே எண்ணெயை ஊற்று அப்படிமா. இப்போ கூட ஊற்றலாம். இப்போ ஊற்றுவான். அவன் சாப்பிடும் போதே ஊற்றி சாப்பிட்றான். நீங்கள் அதெல்லாம் கவனிச்சது இல்லை. நீங்களாம் நாங்கள் பார்த்துருக்கோம் இங்கே இருக்க. அது வந்து சேலம் மக்களோட அப்படிலாம் நீ அதுக்காக சேலம் மக்களையே நீ இழுக்காத. நீ செஞ்ச தப்புக்கு வெறும் சாப்பாட்டில் நல்லெண்ணெய் ஊற்றி பூ போட்டு சாப்பிடும். அது ஒரு ஸ்டைல். இதே மாதிரி காரமாக இருந்தாலும் எண்ணெயை டேரெக்டாக ஊற்றி சாப்பிடுவோம். காய்வாங்க காசு இல்லை. கடலெண்ணெய் நல்லெண்ணெய்லாம் காரம் போகிறதுக்காக நாங்கள் ஆட் பண்ணி சாப்பிடுவோம். நெய்க்கு பதிலாக நெய் வந்து விலை அதிகம், காசு இல்லை, அதனால் வந்து நல்லெண்ணெய் கடலெண்ணெய். ஆயில் மட்டும் ஊற்றிக்க மாட்டோம். ஆயில் ஊற்றிக்க மாட்டோம். ஆயில் ஊற்றிக்க மாட்டோம். ஆனால் எண்ணெய் ஊற்றி. ஆமாம், ஆயில் ஊற்றிக்க மாட்டோம். கடலெண்ணெய் அவ்வளோதான். மூடி வச்சோன்னா ஒரு 2 minutes. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து நல்லாவே இருப்பீங்களாவா? என்ன சாப்பிடலாம் விடுறீங்க? சிக்கன் வந்து நல்லா வந்து கொதிச்சிருக்கு. நீ பேசாதன்னு. ஓகே, நீங்கள் பேசுங்க. சிக்கன் கொதிக்கலடா, சிக்கன் வெந்திருக்கு. சிக்கன் வெந்திருக்கு. இது அப்படியேவும் சாப்பிடலாம். இப்போ அப்படியே சாப்பிட்றியா? குழம்பு ரெடி, ப்ராசஸ் படி குழம்பு ரெடி. ஆனால் இப்போ தேங்காய் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய குழம்பு நாங்கள் எடிட் பண்ணிக்கிறோம். நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. நானே மருதாணி வச்சு சமைச்சுன்னு இருக்கிறேன். என்னைக்கு அரவிந்த் மாட்ட போகிறோன்னு தெரியல. எந்த பிள்ளையடா கூட்டின்னு வந்து சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன்னு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. மக்கள் பார்த்துட்டு இருந்தாலும் அப்படிதான்டா பேசுவேன். எடிட் பண்ணாம போட்டுருவேன். உங்க ஆபீஸ்ல நிறைய பேர் பார்ப்பாங்க. மக்கள் பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் வீடியோவை போடணுமா? முட்டாள். சரி, இப்போ நீங்க அரைச்சதா? ஆமா, காமிங்க. இப்போ குழம்பு நல்லா இருக்குன்னா தேங்காய் நல்லா இருக்கு. கமெண்ட்டுக்கு நிறைய கொடுத்துருக்கான், பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. தேங்காய் நல்லா அரைக்கணும். இந்த கன்சிஸ்டன்சி மட்டும் பாருங்க. தேங்காய் அரைச்ச கன்சிஸ்டன்சி இல்ல, கேவலமான கன்சிஸ்டன்சி. சில பேர் பொறாமையில பேசுவாங்க. ஆமா, இங்க ஃப்ரேம்க்குள்ளே வரலையே கை. கேமராமேன் ஒழுங்கா அப்படிடா கையை மறைச்சிட்டாருங்க. கோயில தண்ணி குடிச்சோவோ போங்க. அதுதான் பண்றீங்க, டக்குன்னு போங்க. நான் மிக்ஸ் பண்றேன். கொஞ்சம் கொஞ்சமா என்கிட்ட எல்லா வேலையும் வாங்கிட்டு வரா நீ. இப்போ வந்து தேங்காய் நல்லா வந்துட்டு ஊற்றி வச்சு இதை வந்து நான் மிக்ஸ் பண்ணிடுறேன். அவர் இடத்துல நான் மிக்ஸ் பண்ணிடுறேன். இல்ல பாதி பாதி போட்டு டிசப்பாயிண்ட் பண்ணாத. என்னோட ஃபேன்ஸ் எல்லாம் ஒத்தப்படுறாங்க பாரு. ஓகே ஓகே. எனக்கு இருக்காங்க ஃபேன்ஸ். ஏன்டா அரவிந்த்? நிறைய பேர் இருக்காங்க. கேக்குறாங்க தான். என்கிட்டயே கேட்டிருக்காங்க. ஓவன்ட்டே கேட்டிருக்காங்க. யாருங்க? கேர்ள்ஸ் குறிப்பா. ஆமா, பொண்ணுங்க. ஆமா, கேர்ள்ஸ். அவங்களாம் என் வீடு அட்ரஸே கேட்டிருக்காங்க. அரவிந்த் என் மேல இருக்கிற நல்ல எண்ணத்துல. அப்புறம் அவன்கிட்ட இருக்க கொஞ்சம் பொறாமையில கொடுக்கலாம். அது எப்படிங்க தர முடியும்? ஒருத்தர் நல்லா இருந்தா எப்படிங்க நமக்கு நல்லா இருக்கும்? ஓகே, ஷூர். தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டோம். அப்படியே புளி கொஞ்சம் ஊற்றினா எப்படி இருக்கும்? புளி கொஞ்சம் ஊற்று. இதில் புளி கொஞ்சம் ஊற்றிட்டு அப்படியே சிங்கில் ஊற்றிட்டு போய் படுத்து தூங்கு. அது பண்ணு. புளி ஊற்றுறானா இதில்? வத்த குழம்பு வைக்கிற நீ. ரத்த குழம்பு ஆகிடாரு. அப்புறம் இங்கே இங்கே நல்லா அந்த மாதிரி இருக்கு. தண்ணி ஊற்றி குழப்பிட்டீங்க. என்னடா குழப்புறாங்க குழம்பு நல்லா? அப்புறம் வேணாமா? 2 பேர் தாங்க பாரு. கொதிக்க கொதிக்க என் ஃபேன்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அரவிந்த், என்ன யாராலையும் தடுக்க முடியாது. கொதிக்க கொதிக்க தண்ணி கொதிக்க கொதிக்க சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி சரி, அவ்வளோனா இருக்கு அந்த ஃபேனுக்கு. சரி, அவ்வளோ இருக்கு அந்த ஃபேன். அந்த ஃபேனுக்கு இருக்கா? லைட்டாக போடுங்க. எதுக்கும் ரொம்ப போட்டு கறி. அதனால தான் உப்பு என் கையில் கொடுத்துட்றாங்க எப்பயுமே. இப்போ உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா தண்ணி கொஞ்சம் எக்ஸஸாக போயிடுச்சு. எக்ஸஸாலாம் போல, கரெக்டாக தான் போட்டுருந்தேன். சும்மா என்னை பழி சொல்லிட்டு இப்போ ரசம் மாதிரி இருக்க சிக்கன் குழம்பு வந்து கொதிச்சு குழம்பா மாறணும். ரசம்லாம் கிடையாது. இப்போ மாறலினா இருக்கு. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. என்னத்த சொல்றது? நான் உங்களின் பெரு ஆதரவுடன் நீண்ட நாட்களுக்கு பிறகு நாங்கள் களம் இறங்கி வீடியோ போட்டோம். சிக்கன் கிரேவி ரசம், செமி கிரேவி ரசம் எதுவுமே. நாங்கள் இதெல்லாம் நீங்கள் சாப்பிட போகிறோம். அவ்வளோதான்.